நன்றி. இப்போது பேராசிரியர் மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர்களுக்கும் கீழே அமர்ந்திருக்கும் சான்றோர்களுக்கு நிகரான பெரியவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாரதி கலைக்கழகம் 1951ஆம் ஆண்டு தோற்றம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளாக இந்த கலைக்கழகம் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பாகும். இந்த கழகத்தின் தலைவர் ஐயா குமரேசன் அவர்களுக்கும் செயலர் பொருளர் நிறுவனர் ஐயா அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும், எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை வழங்கிய ஐயா பெரியவர் ஐயன் சம்பத்தையா அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இங்கே 2 சிறுவர்கள் லவகுசரா இருக்காங்க. நான் ஏற்கனவே சென்னை அம்பத்தூர் கம்பன் கழகத்தில் ஒரு பேச்சு கேட்டிருக்கேன். லவன் யாரும் தெரியல, ரொம்ப நல்ல ஃப்ளோ, பெரியவங்களுக்கு மேலேயே பேசக்கூடியவங்க, அந்த அளவுக்கு நல்ல அருமையான சிறுவர்கள் அவங்கெல்லாம் வந்திருக்காங்க. பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ஒரு கால் சிலம்பை கொண்டு நூல் செய்தார் இளங்கோவடி. கால் சிலம்பை கொண்டு நூல் செய்தார். வையத்து வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த உலகத்துல வாழ வேண்டிய நெறிமுறைகள் படி வாழ்ந்தால் அவர் தெய்வத்தில் வைக்கப்படுவார். அதுபோல கண்ணகி ஒரு பத்தினி கடவுளாக போற்றப்படுகிறார் சிலப்பதிகாரத்தில். இது இளங்கோவடிகள் ஒவ்வொரு நிலையிலையும் அது சொல்லிட்டே வர தெய்வமாக இருக்கிறாள் என்கிற ஒவ்வொரு பாத்திரத்திலையும் அழகா சொல்லிட்டு வராங்க. அதை பத்தி தான் நம்ம இங்க சிலப்பதிகாரம் ஏன் பேர் வச்சாங்க? இப்ப ராமாயணத்துல நம்ம ராம அவதாரம் சொல்றோம். ஆனா சிலப்பதிகாரம் அப்படின்னு ஏன் பேர் அப்படின்னா, கண்ணகி காவியம் கூட வச்சிருக்கலாம் இளங்கோவடிகள். ஆனா இவரு கண்ணகியை ஒரு தெய்வமாக பார்க்கிறார் இளங்கோவடிகள். எப்படி ராமர் சுக்ரீவன் சீதையோடைய ஆபரணங்கள் எல்லாம் காட்டிட்டு லட்சுமணன் கிட்ட சீதையோடைய அணிகலன் இதில் எது கேட்கும் பொழுது, அப்ப லட்சுமணன் சொல்லுவார், தாய் சீதை போட்டிருக்கூடிய காலில் அணிந்துள்ள நகைகள் தான் எனக்கு தெரியும், ஏன்னா அவங்க பாதத்தை தவிர நம்ம பார்க்கல அப்படின்னு சொன்னதுனால, அதே போல இளங்கோவடிகள் கண்ணகிங்கிற தெய்வத்தின் பாதத்தை தான் பார்க்கிறார். அந்த பாதத்தை பார்க்கும் பொழுது அவருக்கு அந்த சிலம்பு தான் ஞாபகம் வருது. கண்ணகியோடைய சிலம்பு ஞாபகம் வந்ததுனால சிலப்பதிகாரம் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. இப்ப சீதை அது எதற்காக அந்த வார்த்தையை அவங்க போடுறாரு? அதே போல முதல் பாடல்ல கண்ணகியை திருமகன் சொல்றாரு. கோவலன் சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருக்காங்க? திருமகன் சொன்னா பெருமாள் தான் சொல்லியிருக்கணும், விஷ்ணு பெருமாள் சொல்லணும். ஆனா கோவலன் சொல்லும் பொழுது செவ்வே முருகன் பெருமாள் சொல்றார். ஏன் இந்த முரண்? லட்சுமின்னு சொல்லிட்டு இங்க முருகன் சொல்றார். ஏன் இந்த முரண்? மூணாவது என்னுடைய இன்னொரு வினா என்னன்னா, தேவந்திங்கிற ஒரு தோழி சொல்றாங்க, கணவனோட மீண்டும் சேரணும் அப்படின்னா நீங்க காமவேல் கோட்டம் அப்படிங்கிற இடத்துல போய் நீங்க கடவுளை கும்பிட்டா கணவனோட சேரலாம் சொன்னவனே பீடு அன்று அப்படின்னு கண்ணகி சொல்லுவாங்க. இந்த 3 வினாக்களும் என்னங்கிறது நம்ம வெளியே பார்க்க போறோம். இப்ப ஒவ்வொரு நிலையிலும் கண்ணகி எப்படி தெய்வமாக ஆய் கொண்டு வருகிறாள் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் பாடல்ல கண்ணகி அறிமுகப்படுத்துறார். எப்பயுமே ஒரு சினிமா படத்துல ஐயா சொன்னாங்க, சிவாஜியை சொல்லும் பொழுது சிவாஜியோடைய கால், நடிகர் திலகம் அவருடைய காலை காட்டி காலில் இருந்து ஒன்னொன்னா அப்படியே முகத்தை காட்டும் பொழுது ஒரே கைத்தட்டல் இருக்கும், நானும் கை தட்டி இருக்கும். ஆனா அப்படி சொல்லாம இங்க ஹீரோவை காட்டாம கதாநாயகி தான்
இளங்கோவடிகள் அறிமுகப்படுத்துறார். அதான் முக்கியம். கோவலன் முதல்ல சொல்லல, கண்ணகி தான் முதல்ல சொல்றார். அதாவது எப்படி சொல்றார் அப்படின்னால, போதிலார் திரும்பினால் புகழனை வரியென்றும் தீயிலா வடமீனின் திறம் இவள் திறம் என்றும் மாதரார் தொழுது ஏற்ற பயங்கிய பெருங்குணத்து காதலால் பெயர் மண்ணும் கண்ணகி என்பால் மன்னோ அப்படின்னு சொல்றார். இந்த பாட்டுல முதல் பாட்டிலே கண்ணகி தெய்வம் அப்படிங்கிறத அந்த இளங்கோவடிகள் வலியுறுத்துறார். அது எப்படி வலியுறுத்துறாரு அப்படின்னா, போதிலார் திரும்பினால் அப்படின்னா நாம எல்லாம் என்ன சொல்லுவோம், ஒரு பெண்ணை பார்த்தா ஆஹா இந்த பெண் மகாலட்சுமி மாதிரி இருக்கா அப்படின்னு தான் நம்ம பொதுவாக சொல்லுவோம். நல்லா மகாலட்சுமி மாதிரி இருக்கான்னு சொல்லுவோம். ஆனா இளங்கோவடிகள் என்ன சொல்றாருன்னா, நீங்க எல்லாம் கும்பிடுறீங்க மகாலட்சுமி திருமகள், திருமகள் எப்படி இருப்பா அப்படின்னா கண்ணகி மாதிரி இருப்பா. திருமகள் கண்ணகி மாதிரி. அப்ப திருமகள் நமக்கு திருமகளை தெரியாது, ஆனா கண்ணகி மாதிரி திருமகள். அடுத்து சொல்லும் பொழுது தீயிலா வடமீனின் திறம் இவள் திறம் என்றும், நாம கற்பு கரசின்னு சொல்றது அருந்ததி. அந்த நம்ம கல்யாண வீட்டுல அம்மி மிதிச்சு அருந்ததி பார்க்கறதுன்னு சொல்றோம். அம்மி மிதிச்சு அருந்ததி அப்படி காட்டுவாங்க. நம்ம புரோகிதர் காட்டுவார், அருந்ததி தெரியுதா, பொண்ணு மாப்பிள்ளையை காட்டுவார். தெரியுதுன்னு நம்ம உடனே சொல்லுவோம். நம்ம தெரியாது இருந்தாலும் தெரியுது அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த அருந்ததியோடைய கற்பு எப்படிப்பட்டது என்றால் கண்ணகியோடைய கற்பு போன்றதான். தீதிலா வடமீனின் திறம் இவள் திறம் போன்றது அப்படிங்கிற. மூணாவது சொல்லும் பொழுது மாதரார் தொழுது ஏற்றும் வயங்கிய பெருங்குணத்து காதலா பெண்களெல்லாம் வணங்கக்கூடியவர். அங்கேதான் முடிச்சிட்டார் கண்ணகி தெய்வம். பெண்களெல்லாம் தொழுது வணங்கத்தக்கக்கூடியவர் கண்ணகி. ஐயா நீ பேசும்போது சொன்னார், ஒரு வெள்ளிக்கிழமை ஆடி மாத வெள்ளிக்கிழமை என்றுதான் மதுரை எரிக்கப்பட்டது. அதனாலதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலெல்லாம் ஒரு காலத்தில் கண்ணகி கோயிலாக இருந்ததாகவும், அந்த மாரியம்மன் கோயில்கள் கண்ணகி கோயில்கள்லாம் இப்போ மாரியம்மன் கோயிலாக மாறிவிட்டது என்று சொல்றாங்க. கண்ணகி மதுரையை எரித்துவிட்டு மிக சினமாக இருந்தார். அந்த சினமாக இருந்த பொழுது அந்த சினத்தை தணிப்பதற்காக தான் கண்ணகிக்கு பானகம், இளநீர், இந்த மாவு இதெல்லாம் கொடுக்குறாங்க. அதை தான் நாம் இன்னைக்கு மாரியம்மன் கோயிலில் நாம் வழிபடுறோம். எனவே இன்னைக்கு மாரியம்மனா கும்பிடக்கூடியது யார் அப்படின்னா கண்ணகி. மாதரார் தொழுதியத்து வயங்கிய பெருங்குணத்து காதலால் பெயர் மண்ணும் கண்ணகி. இங்க கோவலனை பத்தி சொல்றாங்க. கோவலனை பத்தி சொல்லும்போது என்ன சொல்றாங்க, செவ்வே கண்டி ஏற்றும் செவ்வே முருகப்பெருமான் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. சரி, அடுத்தது ரெண்டாவது இன்னொரு வராங்க. இளங்கோவடிகள் கண்ணகியை வர்ணனை கூட பண்ணல.